லதா, உன் முகத்துல இம்புட்டு சந்தோஷத்தை பார்த்து எம்புட்டு நாளாச்சு தெரியுமா? இன்னைக்குதான் முகம் மலர்ச்சியோட இருக்க. பின்ன இருக்காதா? எங்க அண்ணன் வந்திருக்காருல, எங்க கடையில போய் கறி மீனுன்னு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அண்ணன் வெளிநாட்டுல நாக்கு செத்து போய் இருந்திருக்கோம். நம்ம நாக்குக்கு ருசியா செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு என்ன, இப்பவே போய் நீ என்னெல்லாம் கேக்குறியோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். என்னம்மா கறி மீனுன்னு ஒரே சமையல் தான் போல இன்னைக்கு. வீடே களகட்ட போகுது. ஏமா எங்களுக்காக என்னைக்காவது ஸ்பெஷலா செய்யறியா? உன் அண்ணன் வந்த உடனே உனக்கு கண்ணு மூக்கு தெரிய மாட்டுக்கு. இவ வேற சும்மா இருட்டி. அண்ணனே பாவம் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்கு. அண்ணனுக்கு என் கைப்பக்குவம் ரொம்ப பிடிக்கும். அதான் ஏங்க நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வாங்க. மீன் குழம்பு வைப்போம். அண்ணே மீன் குழம்பு வச்சா ருசிச்சு சாப்பிடும். பார்த்தேன் லதாவா பிரியாணி செய்யறதாது மீன் குழம்பு. சரி சரி ஏதோ செய்யி, அப்புறம் எங்களை திட்ட ஆரம்பிச்சிருவேன். சரிம்மா எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். அப்பாட்ட அந்த பீரோல மஞ்சள் பையில காசு முடிச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து கொடு. என்னம்மா கோயில் காசா? மஞ்சள் துணியில நான் சொன்னேன், மஞ்சள் பையில டீ. உனக்கு நகை எடுக்கிறதுக்காக ஒரு 4 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அத ஒரு அப்பா கையில ஒரு 500 இல்ல ஒரு 1000 இல்ல இல்ல ஒரு 2000 ரூபாய் கூட எடுத்து அதுல இருந்து, ஏன்னா கூட குறைய ஆகும். உங்க அப்பா சும்மாவே கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, அப்பதான் நல்ல மீனா வாங்கிட்டு வருவாங்க. அப்ப நகை ஒரு 2000 ரூபாய் கொடுன்னு தானே சொல்லியிருக்கேன். நீ கூட சம்பளம் வந்த பிறகு அதுல போட்டு சேர்த்து போய் நகை எடுத்துக்கலாம் தானே. உன் மகனா அப்புறம் தான், முதல்ல அண்ணன் தான். சரி சரி எங்க மாமாக்கு நான் பேசுறது காதுல விழுந்துற போது, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா நீங்க என்ன இப்படி என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே? அதான் உன்னை பார்த்த உடனே அந்த நாள் ஞாபகம் வந்துட்டு, அதான் ஒரு பாட்டு பாடலான்னு. ஏங்க கல்யாண வயசுல பிள்ளைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறாராம்ல பாட்டு. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. என்னலதா வெக்கமா? நெட்டி என்ன நீ முழிக்கிற மொழியே ஒரு மாதிரி இருக்கு. ஏய் என்ன பணம் தானே எடுக்க போன? அம்மா பணத்தை வேற எங்கேயாவது மாத்தி வச்சியா? அங்க எதுவுமே இல்லம்மா. நெட்டி சொல்ற எதுவுமே இல்லையா? ஏய் அங்கதானே வச்சேன், நல்லா தேடி பாத்தியா? என்னடி கையில என்னத்தை மறைச்சு வச்சிருக்க? என்னது என்னன்னு காட்டு. என்னடி எல்லாம் வெறும் டப்பாவா கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்க? ஏய் இதுல உள்ள நகைகள்லாம் எங்க? தெரியலம்மா, எல்லாம் வெறும் டப்பாவா தான் கிடந்துச்சு. நானே நீ பணத்தை பையில வச்சிருக்கேன்னதும் இதையும் பார்த்துட்டு உள்ள பூரா தேடி பார்த்துட்டேம்மா. ஒருவேளை நகை யாராவது எடுக்கும் போது கீழே கீழே விழுந்திருக்கான்னு பார்த்தேம்மா. நகையும் இல்ல, பணமும் இல்லம்மா. பாவி சண்டாளி, பணமும் இல்ல நகையும் இல்லையா? யார் எடுத்துட்டு போயிருப்பா? திருடன் திருடன் ஏதாவது வந்திருப்பானோ? எப்படி நம்ம வீட்ல தானே இருக்கோம், அப்படினாலும் பீரோல போட்டு உடைச்சிருக்கணும்ல. பீரோல சாவி இருந்துச்சா? இல்ல உடைஞ்சிருக்காட்டி? ஏடி என்னன்னு பாத்தியா? பீரோல் சாவி பீரோலே தான் இருந்துச்சு. இப்ப யார் எடுத்திருப்பா? இந்த ராணி எங்க? ஏய் ராணி எங்க போனா? எங்கன்னு பாரு. அவ இன்னும் வரலம்மா. நிதி சொல்தே வயித்துல நெருப்பள்ளி போடுதே. இந்த ரமேஷ் வேலை எங்கன்னு பாரு. இப்பதாம விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனா. ராணி தான் எடுத்துட்டு போயிருக்கணும். எங்க போனா? ஏய் இது உனக்கு பண்ணி வச்சிருந்த நகை. ஏய் லதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பி என்ன ஏதுன்னு பாப்போம். ராணி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்க மாட்டா, நீ பதட்டப்படாத. இல்லங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு படபடன்னு வருது. ஏம்மா தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஏம்மா நான் பாக்குறேன், நீ பொறுமையா இரு. ஏம்மா அங்கதான் எங்கேயாவது இருக்கும், பொறுமையா இருமா. டி என்ன சிட்டி இப்படி கீழே உட்கார்ந்துட்ட? ஏய் பதட்டப்படாத, வா. ஏட்டி நம்ம உழைச்ச நகட்டி எங்கேயும் போகாது, கிடைச்சிரும். ஏய் வருத்தப்படாத,
ஏய் எங்கேயாவது மாத்தி வச்சிருப்ப. இந்த ராணி புள்ள வரட்டும், அவ தான் தூக்கி எங்கேயாவது வச்சிருப்பா. ஏய் பதட்டப்படாத லதா. ஏங்க எனக்கு தலையை சுத்திக்கிட்டு என்னமோ மாதிரி வருது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. ராணியையும் காணோம், பணத்தையும் நகையும் காணோம்னா ஏங்க இவ ஏதாவது பண்ணிட்டாளா? எனக்கு தெரியலங்க. எனக்கு என்னமோ மாதிரி வருதுங்க. லதா புத்தி கெட்டு போய் ஏதாவது பேசாத. நம்ம பிள்ளைகளு எந்த தப்பையும் பண்ணாது. நீ சும்மா இரு. என்னடி என்ன சொல்ல போறியே? ரெண்டு பேரும் முழிக்கிற முழியே சரியில்லை. ஏன் நெட்டவள்ளி, ரம்யா என்னாச்சு? ஏடி என்னாச்சு டி? என்னன்னு சொல்லாம அழுதுட்டு இருக்க? ஏய் என்னாச்சு? என்னமோ குண்ட தூக்கி என் தலையில போட போறியேன்னு நினைக்கேன். ஏடி என்னாச்சுன்னு சொல்லுடி. மனசு ஒப்ப மாட்டுக்கு. இந்த பிள்ளை இங்க நகையை காணோம், பணத்தை காணுங்குது. நீ என்னன்னா வந்து அழுதுகிட்டு இருக்க? ஏன் நெட்டவள்ளி வாயை திறந்து சொல்லு. வாயில என்ன கொலக்கட்டையா போட்டிருக்க? என்னாச்சு ரம்யா? என்னன்னு சொல்லுங்க. அக்கா, உன் மகன் அந்த கொலக்கட்டைக்கு போட்டுட்டு போயிட்டாக்கா. அந்த முத்தம்மா மகன் கூட ஓடி போயிட்டா. என்னடி சொல்லுது? என்ன சொல்லுது? ஏய் நீ சொல்றது உண்மையா? அவ சொல்றது உண்மைதாங்க்கா. நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். நானும் இவளும் காலையில கோயிலுக்கு போகணும்னு போனோம். அங்க பார்த்தா அங்க அந்த முத்த மாமாவன் கையால உன் மவ தாலி கட்டிக்கிட்டு நிக்கிறா. ஏன்டி இப்படி பண்ணுனேன்னு கேட்டதுக்கு, எனக்கு சேர வேண்டிய நகையை தானே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இவரை விரும்புறேன். எங்க அம்மா எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காது, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறா. நான் குடிகார பையட்டி அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். அவ காதுலே வாங்கலக்கா. அவ சொல்றது உண்மைதாங்கா. அட பாவி சண்டாளி, என் குடிய கெடுக்கணும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கல. இவளை நான் தான் பெத்தல. இந்த வயத்துல நெருப்ப வச்சு கொளுத்திட்டு போயிட்டாளே. எனக்கு என்னமோ மாதிரி வருதுடி. ஐயோ அம்மா. இக்க தைரியமா இருக்கா இக்கா? லதா, ஏடி லதா, நீ ஏன் இப்படி தளர்ந்து போனா நாங்க என்னடி செய்வோம்? ஏய் லதா தைரியமா இரு, என்னன்னாலும் பாத்துக்கலாம். மனசு தளர விடாத லதா. ஏன் லதா? ஆமாக்கா, இனி நடக்க போறதுதான் பார்க்கணும். ஏக்கா வருத்தப்படாதக்கா. ஏக்கா தைரியமா இருக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்கிக்க முடியாதுக்கா. என்னாச்சுமா? என்ன என்னாச்சு? ஏமா நகை கிடைச்சிருன்னு சொல்றோம்லமா. ஏமா என்னாச்சு? ஏமா மயக்க வருதா? ஏமா வாமா ஹாஸ்பிடலுக்கு போவோம். அம்மா தைரியமா மண்ணு போட்டுட்டு போயிட்டாடி. அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. நகை பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாடி. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்துவேன்? அம்மா இப்படி பண்ணிட்டாளே பாதவத்தி. அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படியே நாசமாக்கிட்டனே. அம்மா நான் உனக்குன்னு எதுவுமே செய்யலையே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என் மவளை இப்படியே விட்டுட்டனே. ஐயோ நகை பணம் எல்லாம் போச்சு. இனிமே நான் இவ கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? நான் எப்படி நடத்துவேன்? அம்மா அழாம இருக்கியா? அம்மா அழாம இருமா. நினைக்காத. உன்னை நினைச்சா எங்களுக்கு பயமா இருக்கு. ஏமா என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. ஏமா போனா போயிட்டு போகுது. பண நகை தானே, போனா போகுதுமா. உனக்கு நான் இருக்கமா. ஏமா நீ இப்படி பண்ணிட்டாத. ஏமா உனக்கு என்ன ஆச்சுமா? ஏமா நீ நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதுமா. ஏமா ஏமா உனக்கு ஏதாவது நான் எங்களால தாங்கிக்க முடியாதுமா. எழுப்புமா, பெணத்தாதமா. அவி சண்டாளி, எனக்கு முன்னாடி அவ கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டாளே. உன்னை யாரு கட்டிக்குவா? யாருட்டி கட்டிக்குவா? அம்மா யாரும் கட்டிக்க வேண்டாம். அப்படி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும்னா எனக்கு கல்யாணமே அவசியம் இல்ல. இங்க பாரு, என்ன பிடிச்சி நம்ம வீட்டை பிடிச்சி நம்ம எல்லாரையும் பிடிச்சி மாப்பிள்ளை ஒருத்தன் வருவான். அது வரைக்கும் பொறுமையா இரு. சும்மா இப்படி தேவையில்லாம பெணத்தாத. அவ கல்யாணம் போயிட்டா என்னம்மா? நான் இருக்கம்மா உனக்கு. நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி உளுந்து கிடக்கா? ஏ லதா, வலிக்கு கிளிக்கு விழுந்துட்டியா? நானே கக்கூசுக்கு போயிட்டு வாரேன். அதுக்குள்ளேயும் நீ இப்படி உளுந்து கிடக்கியே. என்னடி அவளுக்கு என்னாச்சு? மயக்கம் கேட்க வந்துட்டா. என்னத்துக்கு இப்படி என்ன மறைக்கிற? உன் பேத்தியக்காரி ஓடி போயிட்டாளாம், நகையும் பணத்தையும் தூக்கிக்கிட்டு. போதுமா?
வாய முடிக்கிட்டு செத்த நேரம் சும்மா இரு. அம்மாவே மயக்கத்துல இருக்கு, நீ வேற எதையாவது உளறாத. என்ன தட்டி சொல்லுதே? பாவி சண்டாளி ஓடி போயிட்டாரா? என்னன்னு சொல்லுதே? அம்மா இரு, வாய வச்சுக்கிட்டு. அவ ஓடி போயிட்டாத்தே, அவ ஓடி போயிட்டா. இனிமே வர மாட்டா. அவ எல்லா பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடி இருக்கானா? திட்டம் போட்டுதான் ஓடி இருக்கால. அவ நல்லாவே இருக்க மாட்டா. வயிறு எரிஞ்சு சொல்லுதே, அவ நல்லா இருக்க மாட்டா. அம்மா வாய மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? ஏமா அவ நீ பெத்த பொண்ணு நல்லா இருக்க மாட்டான்னு இப்படி சாபம் கொடுத்துட்டு இருக்க? அவதான் ஏதோ அறிவு கெட்டத்தனமா பண்ணிருக்கானா? நீயும் அதுக்கு மேல சும்மா இருக்கியா? வயிறு எரிய வச்சுட்டு போயிட்டாலாட்டி எனக்கு என்னமோ பண்ணுதுட்டி. அப்படியே உசுரே போயிரும் போல இருக்கு. இதுக்கே சொன்னேன் இந்த பிள்ளைய நேர காலத்தோட கெட்டி கொடுன்னு. நீ இப்படி பண்ணிட்டியே, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஊருக்குள்ள தலை காட்ட முடியுமா? வாய மூடிட்டு இருக்கியா? ஏன் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம என்ன அப்படியே இழுத்து போத்திக்க போறியா? இங்க பாரு, அவ போனவ போயிட்டா. சும்மா தேவையில்லாம இங்க என்னத்தையாவது பேசி அம்மாவை மறுபடியும் கடத்திடாத. வாய மூடிட்டு இரு. அவ போனானா அவ பின்னாடியே நம்மளும் போக முடியுமா? இங்க பாரு, அம்மா தான் முக்கியம். அம்மாவை நல்லா பாத்துக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி என்னத்தையாவது உளராத. ஆமாட்டி, என்ன சொல்லு? என் வயிறு எரியுது. அன்னைக்கே கல்யாணம் கட்டிக்கிட்டு போன்னு கேட்டேன். ஆத்தாலும் மவளும் கேட்டீங்களா? இப்ப பாரு, அந்த சண்டாளி ஓடி போயிட்டாளா? உன்னை எவன் கட்டிக்குவான்? பணம் கட்ட வேண்டாம். நீ போய மூடிட்டு செத்த நேரம் இரு. போய் ஃபேனை போடு. அம்மாவை கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கணும். ஆனா ஓனா என்ன குறை சொல்லுவாவோ? இவன் மயக்கம் போட்டுட்டா, நான் உசுறு போற மாதிரி இருக்கிறேன். யார்கிட்ட போய் சொல்ல? இவன் அண்ணக்காரன் வேற இந்நேரம் பார்த்து எங்க போனான்னு தெரியலையே. அவன் வந்தா முதல்ல போய் தேடி புடிச்சி அந்த சிரிக்கு முண்டைய வெட்டி போட சொல்லணும். அவளை கொண்டே வெட்டிட்டு நீ உள்ள போய் உட்காரு. அறிவு கட்ட தனமா உளறிக்கிட்டு இருக்க. அவ ஓடி போனா உடனே வெட்டி போட்டா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். போயிட்டா, அவ வரமாட்டா. அவ அப்படியே போயிருவா. என்ன என்னத்துக்கிட்டு எரியற? என்ன என்னத்துக்கு கத்துற? அவ ஓடி போனவள இனிமே வச்சிருக்க முடியுமா? அவளை கழுத்து அறுத்து போட்டுட்டு நிம்மதியா இருப்போம். என்ன முடிக்கிற? என் மான மரியாதையெல்லாம் போச்சு. என்ன செய்ய சொல்ற? ஓ, அவளை வெட்டி போட்டுட்டா உன் மான மரியாதையெல்லாம் திரும்ப வந்துருமா? நீங்க பாரு, வாய மூடிக்கிட்டு. அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வந்துட்டு அவ முடிச்சிட்டு போயிட்டா. என்ன சும்மா லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. ஊர் உலகத்துல தப்பு பண்ணவெல்லாம் நல்லா தானே இருக்கா? இவ என்ன அவ விரும்பின மாப்பிளையே கெட்டிக்கிட்டா, அப்படித்தானே? அதுக்கு போட்டு குய்யோ முய்யோன்னு கத்துற. ஊர் உலகத்துல திருடணும், அப்படியே லஞ்சம் வாங்குறவனும் அவனும் இவனும் கேடு பண்ணவனும் நல்லா தான் இருக்கான். காதலிச்சு கல்யாணம் பண்ணவா அவ சாகணுமா? அறிவு கட்டத்தனமா உளராத. லஞ்சம் வாங்குறவனும் திருடனும் அதையெல்லாம் கவலைப்பட மாட்டான். அதெல்லாம் அழிஞ்சு போயிரும். தூக்கி போட்டுட்டு அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் மேல திருட்டு பலி விழுந்தாலும் அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனா இவ அப்படி ஒரு கேடையா பண்ணியிருக்கா. இவ எவனையோ கெட்டி இப்படி வீட்டை விட்டு ஓடி போயிருக்காளே. நம்ம எப்படி ஊருக்குள்ள தலை காட்ட முடியும்? அப்படி போடு. திருடினவனோ லஞ்சம் வாங்கினவனோ அவன் திருட்டு பழி சுமந்தாலும் அதெல்லாம் உதறி போட்டுட்டு ஊருக்குள்ள தலை காட்டலாம். ஆனா ஒரு பையனை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஊருக்குள்ள தலை காட்டக்கூடாது, நம்ம ஊருக்குள்ள தலை காட்டக்கூடாது. அப்படித்தானே? இதுக்கெல்லாம் வெக்கம் சூடு சொரணனே எதையாவது நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ வீட்டுக்குள்ள முடங்கி கடை. அவ கல்யாணம் பண்ணி போயிட்டா, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையே கட்டியிருக்கா. அதுக்கு என்ன இப்போ குய்யோ முய்யோன்னு கத்துறீங்க? அதானே வழக்கமா உங்க ஆத்தா பேசுவா. இப்ப பேச முடியாம வாயடிச்சு போய் கிடக்கா. அவளுக்கெல்லாம் வாயாதான் நீ இருக்கல. அதான் உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவா ஓடி போயிட்டா. வாய மூடு. எனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டாலும் பரவாயில்ல. எனக்கு கிடைக்கிற மாப்பிளை தன்னால என்ன தேடி வருவான். நீ உன் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? இப்ப எனக்கு என் அம்மா தான் முக்கியம். என் அம்மாக்கு உடம்பு சரியாகணும். அது ஏற்கனவே பின்னாத்திக்கிட்டு இருக்கு. நீ வேற எதையாவது பின்னாத்தாத. இங்க பாரு, இதெல்லாம் கௌரவ குறைச்சலும் இல்ல, கேவலமும் இல்ல. பேசாம போ, நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு எப்படி கேவலமா இருக்கும்? எனக்கு தான் கேவலமா இருக்கு. போற இடத்துல எல்லாம் எல்லாரும் விசாரிப்பாவல. உன் பேத்தியாக்காரி இப்படி பண்ணிட்டாலாமே, இப்படி பண்ணிட்டாலாமே. யாரு விசாரிக்க போறா? உன்கிட்ட வந்து விசாரிக்கிறது ஒன்ன மாதிரி நாலு கல்லது கட்டுங்க. என்னமோ அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து என்னாச்சு உங்க பேத்தியா ஓடி போயிட்டாளா அப்படின்னு விசாரிக்கிற மாதிரிலாம் சொல்ற. நீ அப்படித்தான் சொல்லுவ. நீ எல்லாம் சொல்லுவ. உன் தங்கச்சி கறியில விட்டு கொடுப்பியா? எனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யுது. அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னா என் அம்மா
அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி அந்த பையனை தான் கெட்டுவேன்னு கெட்டியிருக்கணும். ஆனா அவ இப்படி வீட்டை விட்டு ஓடி போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவ பண்ணது தப்புதான். எனக்கு அவ மேல கோவம் இருக்கு. அதுக்காக நான் இதெல்லாம் கேவலம் நினைச்சு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, இனிமே நான் அவகிட்ட பேசவோ அவளை ஏறெடுத்தோ பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அம்மாவை மதிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. அப்படித்தான் எங்க அம்மாக்கும் நானும் என் தம்பியும் மட்டும்தான். அப்படியே எங்க அம்மாவை வேணும்னு அவட்ட போய் பேச நினைச்சாலும் அது எங்க அம்மாவோட விருப்பம். ஆனா எனக்கு இனிமே அவ தங்கச்சி கிடையாது. எனக்கு ஒரு தம்பி மட்டும்தான். இந்த அளவுக்கு தான் என்னால கோபத்தை உண்டு பண்ணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். ஆனா எங்க அம்மாவை அவ ஏமாத்திட்டு போனதுதான் துரோகமா தவிர மத்தபடி இத கேவலமாலாம் நான் நினைக்கல. பரவாயில்ல, அந்த அளவுக்கு அது உன் தங்கச்சிக்காரி மேல உனக்கு கோபம் இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என்ன செய்ய, இனி அது உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கூடிய சீக்கிரம் சூட்டோட சூட்டா கல்யாணத்தை முடிக்கணும். எனக்கு கல்யாணம் முடிச்சா இப்ப எல்லாம் சரியாயிருமா? பேசாம வாய மூடிட்டு போ. முதல்ல அம்மாக்கு சரியாகட்டும். என்னத்துக்கிட்டு என் அம்மா மேல எகிர்ற? அது சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஊருக்குள்ள எப்படி தலை காட்ட முடியும்? அப்பா நீங்களுமா ஏன்பா இப்படி இருக்கீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப நான் தெளிவா தான் இருக்கேன். அவளுக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டு அவ கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டா. நீங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. முதல்ல அம்மாவை கொண்டு படுக்க வைப்போம். அம்மாக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணும். சும்மா இதே பேசிட்டு இருக்காதீங்க. ஆமாண்ணே, அந்த பிள்ளை தெளிவா தான் பேசுது. நீ தேவையில்லாம குழப்பாத. முதல்ல அக்காக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்போம். ஆமாண்ணே, நீ இப்ப எந்த கோவமும் படாத, எல்லாம் சரியாயிரும். முதல்ல லதாக்காவோட அண்ணன் வரட்டும். அவர் வந்த உடனே பேசி என்ன பண்றதுன்னு முடிவெடுப்போம். சரி நெட்டவழி, நான் இவளை கூட்டிட்டு போறேன். நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது போடுங்க. மா மெல்ல எலும்புமா. ஏமா உனக்கு நான் இருக்கேம்மா, வாமா. பண்ணிட்டாளே டி, உன் மனசு வருத்தப்படும்படியா இப்படி செஞ்சிட்டாளே. ஐயோ அம்மா, இப்ப ஆச்சிட்ட பேசினதை நீ கேட்டுட்டு தானே இருந்திருப்ப. எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அம்மா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நீ அத பத்தி கவலைப்படாத. பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடிட்டாளே டி, உனக்கு ஒண்ணு வைக்காம போயிட்டாளே டி. ஏம்மா நீ எந்த காலத்துல இருக்க? நான் வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஏம்மா அப்படி பண நகையை தேடி ஒரு மாப்பிள்ளை வரதா இருந்தா எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாமா. நல்லா படிச்சிருந்த மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் போதுமா. கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு மேல வருவோமா. நீ கவலைப்படாதம்மா. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் டி. நானும் அப்பாவும் மிச்சம் பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம் தெரியுமா? பாவி சண்டாளி, 50 பவுனுக்கு மேல இருக்குமே, தூக்கிட்டு ஓடிட்டாளே. ஐயோ அம்மா, இந்த பண நகை பெருசு கிடையாது. உன் அன்புதாம்மா பெருசு. வருத்தப்படாதம்மா. ஆமா லதா, பணத்தையும் நகையும் சம்பாதியம் பண்ணிக்கலாம். நீ வருத்தப்படாத. நீ நல்லா இருந்தா அதே போதும். வா, முதல்ல வந்து ரெஸ்ட் எடு. எத்த உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இப்ப எதுக்கு அழுத்திட்டு இருக்க? அவ ஓடி போனதுலாம் எனக்கு பெருசா தெரியலடி. ஆனா எங்க அக்கா இப்படி வருத்தப்படுறதுன்னு நினைச்சாதான் மனசு வேதனையா இருக்கு. நல்லாவே இருக்க மாட்டாட்டி, அவ நாசமா போயிருவா. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம சாப விடாத. இங்க பாரு, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போறா. நீ எதுக்காக இப்படி அழுற? முதல்ல அழுகைய நிப்பாட்டு. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் டி, உன்ன மாதிரி நல்ல எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா அவ நல்லா இருக்க மாட்டா. அவ என்கிட்ட எவ்வளவு திமிரா சொன்னா தெரியுமா? எனக்கு போட வேண்டிய நகை தானே நான் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. உன்னை இப்படி வயிறறிய வச்சால அவ நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிருவா. அத்தை கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? நீ சாபம் கொடுத்தாலே எல்லாருக்கும் சாபம் பழிச்சிடலாம் செய்யாது. இங்க பாரு, இந்த சாபத்தை கொண்டு குப்பையில போடு. சும்மா சாபம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க. இங்க பாரு, அப்படி நம்ம சாபம் கொடுக்கறதெல்லாம் பலிக்கும் நினைச்சா தினம் தினம் ஒவ்வொருத்தருக்கும் சாபம் கொடுத்து பலிக்க வச்சிருப்போம். சும்மா தேவையில்லாம சாபம் கொடுக்காத. அதுவும் இல்லாம சும்மா டென்ஷன் ஆகி உனக்கு தான் தலைவலிக்கும். பொறு, நான் காஃபி போட்டு தரேன், அம்மாக்கு கொண்டு கொடு. நல்லா பேசுறடி, எனக்கு தான் உன்னை நினைச்சா மனசு சங்கடமா இருக்கு. அத்தை ஓடி போனவ போயிட்டா. அக்கா அவளை நாம போய் துரத்தியா பிடிக்க முடியும்? சின்ன பிள்ளைனா அறிவுரை சொல்லலாம். அவளுக்கு கல்யாண வயசாயிட்டு அவ விருப்பப்பட்டவன கட்டிக்கிட்டா. நாம என்ன செய்யறது? இனிமே அத பத்தி பேசாதீங்க.